வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. உங்க பிள்ளைய நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்க வேணாம், உங்க பிள்ளைய என்ஜினியர் ஆக்க வேணாங்க, நல்ல பிளம்பர் ஆக்குங்க, கார்பெண்டர் ஆக்குங்க. அதுதான் இன்னைக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கிற வேலை. அவ்வளவு ஒரு வாரம் ஆனாலும் அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. அப்படி முத்துக்களை உதுத்தவர் யாருன்னு கேக்குறீங்களா? RSS ஆல் வளர்த்தெடுக்கப்பட்ட RSS சங்கி அரை டவுசர் போட்ட நம்ம நிர்மல் குமார் அமைச்சர்னு ஒரு இடத்துல பேச கூப்பிட்டா உங்களால என்ன முடியுமோ அதான் பேசணும். ஓவராலாம் பேசக்கூடாது. அங்க போய் நின்று என்ன பேசுறாரு? எதுக்குங்க டாக்டர் படிக்கிறீங்க? 4 வருஷம் ஒரு பாப்பா டாக்டர் படிச்சாங்களாம். 4 வருஷம் படிச்ச அந்த பாப்பா ஒரு கட்டத்துல 5வது வருஷம் நம்ம டாக்டர் ஆக முடியாதோ அப்படின்னு அச்சத்தோட இருந்தாங்களாம். உடனே இவரு பெரிய அறிவு ஜீவி வழிகாட்டுறாராம், நீங்க போய் வழக்கறிஞருக்கு படிங்க, அது நல்ல எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இவர் சொன்னாராம். அந்த பாப்பா என்ன படிக்கணும் அவங்கதான் முடிவு பண்ணணும். நீ யாரு வழிகாட்டுறன்ற பேர்ல உட்கார வாத்தியாருங்க. நாங்களே அப்படிலாம் வழிகாட்ட மாட்டோம். குழந்தை என்ன படிக்குதோ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கொடுப்போம், அதை எப்படி போகணும்னு கத்து கொடுப்போம். அதுதான் வாத்தியாங்க வேலை. உன்ன மாதிரி அறவே காடுங்க என்ன பண்ணுதுன்னா, நீங்க இதாகிரு, நீ இதாகிரு, நீ இதாகிரு அப்படின்னா அந்த பிள்ளைக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல. 4 வருஷம் ஒரு குழந்தை போராடுறானா ஏன் 5வது வருஷம் போராடி பார்த்துட்டு போறா? அவன் முடிவெடுக்கட்டும் வேணுமா வேண்டாமான்னு. நம்ம யாரு அதுக்கு? இது என்னன்னா அங்க தொடர்ந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இவர் மட்டும் இல்ல, இவங்க ஒன்னா அப்படிதான். குழந்தைகள் எல்லாம் வச்சு அவங்க வந்து +2ல நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார்ல அண்ணன். பாராட்டு விழா நடத்தும் போது சும்மா போகல. முதல்ல எல்லாம் நீட்டுனா அப்படி நீட்டை ஒழிச்சாகணும்லாம் பேசியிருக்காப்ல. அடுத்து திடீர்னு நீட்டு மட்டும்தான் படிப்பா? ஏன் நீங்க உங்களையே ஐயோ சாமி, இது உலகமே கேட்ட கேள்வி. சங்கி பயிலுக விடாம கேட்கிற கேள்வி. நீட்டு மட்டும்தான் படிப்பா, அத நீ சொல்லாத, அத குழந்தை எடுக்கட்டும். ஏன்னா இது குழந்தைங்களுடைய கனவு. நமக்கு ரோல் என்னன்னா அந்த கனவுக்கு வழிகாட்டுவது, அந்த கனவை பாதுகாப்பது. அரசாங்கத்துடைய ரோல் என்ன? அந்த கனவுக்கு துணை நிற்பது, அந்த கனவை அச்சீவ் பண்ண அழைச்சிட்டு போறது அரசாங்கத்தினுடைய வேலை. இப்படி உட்காந்து திசை திருப்புறது இல்ல நம்ம வேலை. பாருங்களேன், நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. பாத்தீங்கல்ல, இதுங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி நடத்தினா நம்ம குழந்தைங்களுடைய கனவு என்னத்துக்கு ஆகுறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட மட்டும் அவர் முடிச்சிருந்தா பரவாயில்லன்னு கூட சொல்லியிருப்பேன். போயான்னு லெப்ட்ல டீல் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பிட்ட போட்டார் பாருங்க, இன்ஜினியரிங் படிங்க. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கலையா? எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு திறமையை வளர்த்துக்க. என்னவா? பிளம்பர் ஆயிரு, கார்பெண்டர் ஆயிரு. என்ன சொல்றேன், பட்டன் இப்படி கேட்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஓம் பிள்ளைய போய் பிளம்பர் ஆக்குன்னு. ஆனா எந்த குழந்தையும் நம்ம கனவை திணிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். பெத்தவங்க கனவை கூட திணிக்க கூடாது குழந்தைங்க மேல. ஆனா அவங்க கனவை கெடுக்க கூடாதுன்றதுனாலதான் நிர்மல் குமார்ட்ட அந்த கேள்வி நான் கேட்கல. சரிங்களா? நான் இன்னொன்னு கேக்குறேன், என் பிள்ளைய இதைத்தான் பார்க்கணும்ன்றது RSS மென்டாலிட்டி. ஓம் பிள்ளை கலெக்டர் ஆயிடக்கூடாது, ஓம் பிள்ளை டாக்டர் ஆயிடக்கூடாது, ஓம் பிள்ளை பெரிய என்ஜினியராவோ பெரிய லாயராவோ பெரிய 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 நீதிபதியாகவோ பெரிய பெரிய பொறுப்புலே வந்துடக்கூடாது. அதுல அவன் தெளிவா இருக்கிறான், RSS காரன் தெளிவா இருக்கான். அதைத்தான் மறைமுகமா இந்த ஆள் சொல்றாப்ல. உங்களுக்கு புரியுதா? பிளம்பர் ஆகணும், கார்பெண்டர் ஆகணும்ன்றது RSS உடைய வேலை. எனக்கு நிகராக நீ கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது. அது அண்ணல் அம்பேத்கர் சிலையா இருந்தா கூட நான் விட மாட்டேன். இதெல்லாம் RSS மனநிலை. இதெல்லாம் அவன் நம்ம மேல திணிச்ச RSS மனநிலை, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அரசியல். இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன சொல்றாப்ல, ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு கூச்சனச்ச இல்லாம பிளம்பர் ஆயிரு, கார்பெண்டர் ஆயிருன்றார். நான் ரொம்ப தெளிவாவே ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேணும்னு பாருங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு இல்லையா? 2014 ஆட்சியை இருக்கும் போது ஆண்டுக்கு 2 கோடி வேலை நான் மக்களுக்கு உருவாக்கி கொடுப்பேனாரு. அப்புறம் உருவாக்கி கொடுக்க முடியல. சில லட்சம் வேலைகளை கூட உருவாக்க முடியல அவரால். அவர் என்ன பண்ணாரு, 100 நாள் வேலையெல்லாம் வேலை கொடுத்த திட்டத்துல போட்டு கணக்கு அமைச்சிட்டு இருந்தாரு. நம்ம அதை கண்டுபிடிச்சு அடிச்சோம். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் இது மட்டும் தான் வேலையா? பக்கோடா சொல்றது கூட தான் வேலைன்னாரு. ஒரு டீயாத்தினேன்னு நாடகம் போட்டுட்டு இருக்கிற 56 இன்ச் மோடி அது ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஆகலாம். பிரதமரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு எங்க வரி பணத்தை ஏப்பா விட்டுட்டு இருக்கலாம். ஆனா உழைச்சு ஓடா போன உழைக்கிற வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பக்கோடா தான் சொல்லணும். என்னங்க இது? அன்னைக்கு கடுமையான போராட்டத்தை நடத்தணும். அன்னைக்கு கடுமையா ரோட்ல நின்னு மறிச்சோம். அத்தனையும் அவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்தணும். எனக்கு இந்த ஆளு அங்கிட்ட அங்க அண்ணன் ரீல்ஸ் போட, இந்த ஆளு இங்கிட்ட உட்காந்து உருட்டி விட, உங்க பிள்ளை எல்லாம் வந்து கார்பெண்டர் ஆக்கிருங்கன்னு. இது ஆல்ரெடி இன்னொரு வகையிலயும் RSS, இது எல்லாமே RSS திட்டம் சொன்னேன்.
RSS விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் தெரியுங்களா? குலத்தொழில வேற வடிவத்துல கொண்டு வந்தான். கலைத்தொழில் மாதிரி வந்தான். குலத்தொழில் அது. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறானா அதை பாருன்ற தொழில் தான். அதை கலைத்துறை மாதிரி கொண்டு வந்தான். கைவினை கலைஞர்கள் சாதி மதம் எல்லாத்தையும் பார்த்து அதுல 3 லட்சம் கொடுப்பான். அதுக்கு சாதி மதம்லாம் பார்ப்பான். இதுக்கு எதிராத்தான் நம்ம கலைஞர் கைவினை திட்டம்னு கொண்டு வந்தோம். நீ உனக்கு ஒரு கைவினை செய்ய தெரியும், ஒரு பொருளை செய்ய தெரியுது, ஒரு விஷயம் உனக்கு தெரியும்னா நீ யாரா இருந்தாலும் அந்த துறையில ஜெயிக்கலாம் வா அப்படின்னு ஓப்பன் டு ஆல் அப்படின்னு நம்ம வச்சோம். இது இந்த பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மேல ஒரு பெரிய பாய்ச்சலை கொண்டு வந்தாங்க. இது புதிய கல்விக் கொள்கை 2020. அன்னைக்கு அதை கடுமையா எதிர்த்தது தமிழ்நாடு தான். முதல்ல அதுக்கு எதிரான அறிக்கையை சமர்ப்பித்ததே தமிழ்நாடு. அந்த கூட்டம், அந்த குழுவுல நானும் இருந்தேன். நான் தான் ஒரே லேடி அந்த குழுவுல இருந்தவங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்க ஏன் அறிக்கை கொடுத்தோம்? உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லுது புதிய கல்விக் கொள்கை. அதுல உன் மொழியை பாதுகாக்க முடியாது, கட்டாயம் மும்மொழி. அதுலயும் சமஸ்கிருதம் கட்டாயம் சொல்லுது. 3ஆம் வகுப்புல பரீட்சைன்னு சொல்லுது. அரசு கட்டணங்களை தீர்மானிக்காது, அந்த நிறுவனங்களே நீ வந்துட்டு எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும்னு தீர்மானிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தேசிய அளவுல தகுதி தேர்வு வைப்பார்கள். எதுக்கு? BA, BSc, BCom, BBA, BBEd இது படிக்கிறதுக்கு. உங்களுக்கு அடிப்படையில ஒரு டிகிரி வந்து வச்சிடக்கூடாது. நீங்க நம்ம ஊர் மானாமதுரையில உட்காந்துக்கிட்டு நீங்க டெல்லியில இருக்கிற பிள்ளையோட போட்டி போட்டு பல லட்சம் பேர் பல கோடி பேர் எழுதுற பரீட்சையில நீங்க தேர்வாகணும். இதனால நம்ம எதிர்க்கிறோம். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9 10 11 12 இதுல பூரா அரசு தேர்வு வைப்பாங்க. இந்த வருஷம் பூரா 3ஆம் வகுப்புல தொடங்கிடுவாங்க. என்ன அர்த்தம்? நம்மள வெளியே தள்ளி விட்டுறது. ஃபெயிலா போன ஒரு குழந்தை 3ஆம் படிக்குது, ஃபெயிலா போச்சுன்னா அவமானப்படுமா இல்லையா? அது ஒரு 8 வயசு இருக்கிற குழந்தையா இருக்கும். அது ஓடி போயிடும் பாதியிலேயே. அப்ப டிராப் அவுட் அதிகமாகும். நம்ம பிள்ளை படிக்காம தெருவுக்கு போயிடும். அப்படியும் நீ உள்ள இருந்துட்டியா? மண்பானை செய்யறது, மர வேலை செய்யறது, இந்த கரண்ட் எல்லாம் கனெக்ஷன் கொடுப்பாங்கல்ல அந்த வேலையெல்லாம் செய்யறது, அந்த வேலையெல்லாம் கத்து கொடுப்பாங்களாம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம புள்ள ஒரு 9ஆப்பு 10ஆப்புக்குள்ள ஒரு மரம் இருக்கிற வேலையவோ அல்லது மர பொருள்கள் செய்யற வேலையவோ ஒரு மண்பானை செய்யற வேலையோ ஏதோ உன்னை கத்துக்குச்சுன்னு வச்சுக்கோ, போதும் எனக்கு வருமானத்துக்கான உன்னை கத்துக்கிட்டேன், 10,000 ரூபாய் போதும் அப்படின்னு அவன் வாழ்க்கை முழு ஒரு 10,000 கையில வச்சுக்கிட்டு புள்ள குட்டி காலம் வரைக்கும் பொருளாதாரத்தோட போராடுற ஒரு சூழலுக்கு தள்ளிடுவாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? நான் தான் இந்த பாடுபட்டேன், தலையில எண்ணெய் வைக்காம தெருவில் அலைஞ்சு வெயிலையும் மழையிலையும் உன்னை வளர்த்தேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. அது மேல இருக்கணும், சமூக நீதி பார்வையில மேல இருக்கணும், அது சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும். அதான் நம்ம நினைப்போம். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? புதிய கல்விக் கொள்கையில பாதியிலே பிள்ளைய வெளியேற்றிடணும், பரிச்சைன்னு வச்சு. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு தொழிலை கத்து கொடுத்து 10,000 ரூபாய் கூலியா மாத்தி தூக்கி எரிஞ்சிடணும். இதுக்குதான் நம்ம அதை எதிர்க்கிறோம். இதுக்குதான் விஸ்வகர்மாவை எதிர்த்தோம். இதுக்குதான் நீட்டையும் எதிர்க்கிறோம். ஆனா இவங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? நீட்டப்போ இந்திய மாணவர் சங்க தோழர்களையும் இடதுசாரி தோழர்களையும் அடிச்சு பயங்கரமா வேலை பார்த்து அவங்கள மருத்துவமனையில சேர்க்க வச்சு அவங்கள பெண் தோழர்களை எல்லாம் ரொம்ப பாலியல தொல்லை கொடுத்து எவ்வளவு அராஜகம் பண்ணானுங்க. இந்த விஜய் போலீஸ், சினிமா போலீஸ், இந்த சினிமா போலீஸ் அம்புட்டு அராஜகம் பண்ணானுங்களே. என்னடான்னு பார்த்தா நீட்டு குறித்த புரிதலே இப்படிதான். இந்த அரசை நிர்வகிக்கிற குரூப்புக்கு நீட்டை குறித்த புரிதலே இவ்வளவுதான் அப்படின்னா இதுல நீங்க என்ன பாப்பீங்க? பாருங்களேன் இந்த ஆள் பேசுனத. 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். நீங்க யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்றது. புரியுதுங்களா? கல்வி ரொம்ப முக்கியமானது மட்டும் இல்லைங்க, நம்ம சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கை வாழணும்னா கல்வி முக்கியமானது. இந்த கல்வி இல்லாத நம்ம சாக்கடையாக்குறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது. இதுக்கு அரசே பலி கொடுக்குது நம்மள. அதுதான் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்.